ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த சம்பவம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையா இருக்கணும். 1993 சூடான் நாட்டை பொறுத்த வரையில அங்க வறுமை கோட்டின் கீழால நிறைய மக்கள் வாழ்றாங்க. 1993 அவங்களோட உள்நாட்டு யுத்தம் நடந்துச்சு. இந்த நேரத்துல பசியால நிறைய பேர் சாப்பிட வழி இல்லாம செத்து மடி ஆரம்பிச்சாங்க, மௌத்தா போக ஆரம்பிச்சாங்க. சில நேரங்கள் சில போட்டோஸ்கள் போடப்பட்டு அந்த 1993 தெற்கு சூடான பத்தி எப்படி என்று சொன்னா, சில செத்த பணங்களை சின்ன பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய பிள்ளைகளுக்கு முள்ளு கூடோட தான் நீக்குது, உடம்புல பெருசா சதை இல்ல. இந்த நேரத்துல UN ஐக்கிய நாடு சபைகளால UNAல சாப்பாடு பொதிகள் எடுத்துக்கொண்டு அங்க போறாங்க. போய் பெரிய ஒரு டென்ட் ஒன்று அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சொல்றாங்க, சாப்பாடு வந்திக்கு வாங்கண்டு. எல்லாரும் அடிச்சு பிடிச்சு கியாமத் நாள் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, யாரையும் பார்க்கறல ஏண்ட பசி மட்டும் தான் என்று நிறைய பேர் தவண்டு கொண்டு ஓடிக்கொண்டு 7வது வாரத்துக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் மீக்குது, நீங்க நெட்ல சர்ச் பண்ணினா வரும். தவண்டு கொண்டு ஓடிக்கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் இந்த டீம்ல UNAயோட போன ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் போட்டோ ஜேர்னலிஸ்ட் தான் கெவின் கார்ட்டர். நீங்க அடிச்சு பார்த்தா அவருடைய ஹிஸ்டரி வரும். இவரும் போனாரு. இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஏம் என்னண்டா, யாருமே எடுக்காத ஒரு போட்டோ நான் எடுக்கணும், ஒரு இமேஜ் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக அவார்டு எடுக்கணும் என்ற அவருடைய ஒரு 33 வயசு போட்டோ ஜேர்னலிஸ்ட். இவர் போய் இறங்கி எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறார். ஆட்கள் ஓடி வராங்க, சாப்பிடுறதுக்கு புழுந்து வராங்க. எடுத்துக்கொண்டு அப்படியே கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் அங்கல போறாரு. அங்க போய் பாக்குறாரு ஒரு சிறுமி. என்னது? ஒரு சிறுமி. இந்த சாப்பாடுடைய முகாமுக்கு வாரத்துக்கு கூட உடம்புல சக்தி இல்லாம ஒரு சின்ன ஸ்டெப் 2-3 ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வந்து அதுக்கு மேல அதுக்கு வர இல்லாம தலைய குனிச்சு கொண்டு என்ன செய்யுது என்று சொன்னா கீழே பார்த்து கொண்டு இருக்குது. இதுதான் அந்த சிறுமி. தலையை குனிச்சு கொண்டு கீழே பார்த்து கொண்டு இருக்குது. சகோதரர்களே, இட கவலையான விஷயம் என்னன்னா, இந்த சிறுமி செத்தா அந்த சிறுமியுடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு பின்னால ஒரு கழுகு வெயிட் பண்ணி கொண்டீங்க. ஒரு கழுகு. அல்லாஹு தஆலா எங்கட உடம்பு ஆரோக்கியம் பணம் செல்வம் தந்திருக்கிறான். மற்றவங்களுக்கு உணவளிக்க கூடிய அளவுக்கு அல்லாஹ் நியமத்துகளை தந்திருக்கிறான். இந்த சிறுமிய சாப்பிடுறதுக்காக அந்த கழுகு வெயிட் பண்ணது. இத போட்டோ எடுத்துட்டு என்ன செய்யறாருண்டா, நியூயார்க்ஸ்ல இவர் பப்ளிஷ் பண்றாரு. இதால இவருக்கு கிடைக்கக்கூடிய அவார்ட் தான் புலிட்சர் அவார்டு என்று சொல்லக்கூடியது. நோபல் அவார்டுக்கு, நோபல் பரிசுக்கு ஈக்குவலான அவார்டு. சகோதரர்களே, இது வெளியே வந்துட்டு இந்த பிக்சர் வெளியே வந்து இவருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த பத்திரிகையால இந்த பிக்சரையும் போட்டுட்டு கீழே ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஒன்று எழுதுறாரு. என்ன எழுதுறாங்கண்டா, இந்த கெவின் கார்ட்டர் வந்து another vulture on the sea, பிணம் தின்னி கழுகு மாதிரி இந்த கெவின் கார்ட்டர் தான் மத்த கழுகு என்று சொல்லினாங்க. என்ன காரணம் என்னண்டா, இவர் போட்டோ எடுத்து தன்னுடைய அந்த செல்ஃபிஷா சுயநலத்துக்காக எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த சிறுமிய முகாமுக்கு கொண்டு போய் தொட்டிக்கலாம் அல்லது கழுக விரட்டிக்கலாம். ரெண்டையும் செய்யல. இவர் செய்யாத காரணம் என்னண்டா, உடம்புல ஏதாவது டிசீஸ் நோய்கள் அதால வருமா என்ற பயத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இது வந்த உடனே இவருக்கு அதாவது சரியான பிரஷர் கூடி டிப்ரெஷன் ஆகி இவருக்கு நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிட்டு. சிறுமியை பாதுகாத்து கேளுமே, போட்டோ எடுத்தீங்க சரி, சிறுமியை கொண்டு போய் முகாம்ல ஒட்டி கேளுமே, இதுக்கு இவருக்கு பதில் இல்லாம இவர் என்ன செய்யறாரு, 1994ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி தன்னுடைய கார்ல என்னது கடலோரத்துக்கு போய் தன்னுடைய கார்ல இருந்து இறங்கி ஒரு கவி ஒன்று எழுதுறாரு. நான் மனம் தளர்ச்சி அடைந்துள்ளேன், தொலைபேசி இல்லாமல், வாடகைக்கு பணம் இல்லாமல், குழந்தை ஆதரவுக்கு பணம் இல்லாமல், நான் கொலைகளின் தெளிவான நினைவுகளாலும் பிணங்கள் கோபம் மற்றும் வலியினாலும் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்லி பெரியோரு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல ஒரு பெரியோரு கவி ஒன்று எழுதி வச்சிட்டு செஞ்ச குற்றத்தை அதாவது தாங்கிக் கொள்ள இயலாம தன்னையே தற்கொலை செஞ்சு கொள்றாரு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதுல படிப்பின் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா எங்கட உடம்ப பறவைகளோ மிருகங்களோ திங்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஆக்கல்ல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம்.